மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இனிமேல உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடி எல்லாமே நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். மல்லி செடிக்கு எந்த அளவுக்கு வெயில் முக்கியமோ அதே மாதிரி தான் ரோஜா செடிக்கு மழை முக்கியங்க. எப்படியாப்பட்ட ரோஜா செடியாக இருந்தாலும் இந்த மழை காலத்தில் நிறைய துளிர்கள் வச்சு மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வர ஆரம்பிக்கும். நானும் இன்னைக்கு தோட்டத்தை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என்கிட்ட இருந்த ரோஜா செடிகள் எல்லாத்தையுமே களைகள் எல்லாத்தையுமே பிடுங்கி நல்லா கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டுட்டேன். இந்த மழை காலத்தில் ரோஜா செடிக்கு எந்த உரம் கொடுக்கலனா கூட மழை நீரே ஒரு டானிக் மாதிரி தாங்க. மழை நீரில் நிறைய மொட்டுக்கள் வச்சு சூப்பராக துளிர்கள் வர ஆரம்பிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடிகள் கிளை எல்லாத்தையுமே கட் பண்ணி க்ரூம் பண்ணி விடுங்க. மண்ணை நல்லா கிளறி விட்டு லூஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி க்ரூம் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு பூக்கள் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.